வணக்கம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓக்கான அலாட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எஸ்எம்எஸ் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ப்ரோக்கர் யாரோ அவங்க மெயில் அனுப்பியிருக்கலாம். ஸோ இந்த 2 மோட்ஸ் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கலாம் வெதர் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. இன்னும் நீங்கள் செக் பண்ணலன்னா எஸ்எம்எஸோ இல்லை இமெயிலோ வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அலாட்மெண்ட் கிடச்ச லக்கி பீப்புளில் நீங்களும் ஒருத்தரா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னோடது செக் பண்ணிட்டேன், எனக்கு லக் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்கலங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கா அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி எஸ்எம்எஸோ இமெயிலோ இது வரைக்கும் வராதவங்க உங்கள் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எப்படிங்கிறது நான் இப்போ சொல்லிடுறேன். எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் வராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் மொபைல் இல்லை லேப்டாப்லேருந்து கூகுள் போயிடுங்க. google.com போயிட்டு KFinTech IPO ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே IPO அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் KFinTech அப்படின்னு வர ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதாவது IPO அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பேன் நம்பரும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அது தெரியல அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் தெரியும் இல்லையா? ஸோ இதில் NSDL CDSL அப்படின்றது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிபி ஐடியும் கிளைண்ட் ஐடியும் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்போது உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ரெண்டுமே தெரியாதவங்க உங்களோட பேன் நம்பர் டைரெக்டாக இங்கே கொடுத்து சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ண போகிறேன். பேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுறேன். ஸோ சப்மிட் கிளிக் பண்ண உடனே இங்கே என்னோடய அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் காட்டுது. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இந்த ஐபிஓக்கான அலாட்மெண்ட் கிடைக்கல. ஸோ இப்படி நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ குயிக்காக போய் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஐபிஓக்கான அலாட்மெண்ட் கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் கிடச்சிருக்க லக்கி பீப்புளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்காதவங்க மனம் தளர வேணாம். மண்டே லிஸ்டிங் டேட். ஸோ மண்டே பாருங்கள். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீனாக வாட்ச் பண்ணி ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இங்கே நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.